வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 2015ஆம் ஆண்டு வெளியான தல்வார் இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்கலாம். எப்பொழுதுமே உண்மை சம்பவத்திற்கு மதிப்புண்டு. இது உண்மை சம்பவங்களால் ஆன கதை, த ட்ரூ ஈவெண்ட்ஸ், த ஸ்டோரி கிரியேட்டட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னா அந்த திரைப்படத்திற்கு எப்பொழுதுமே ஒரு மதிப்பு இருக்கும். இந்த திரைப்படமும் அதற்கு விதிவிலக்கல்ல. எப்பொழுதுமே உண்மை சம்பவத்திற்கு ஒரு மதிப்புண்டு. இப்போ நீங்கள் திரையில் பார்த்துருக்கிற விஷயங்கள் எல்லாம் யாரோ ஒரு சக மனிதனுக்கு நேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்றப்ப அந்த படம் முடியும் பொழுது நம்மளுக்கு இது ஏதோ ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கான்ல அப்படின்னும் பொழுது அந்த கதையோடு நம்ம இன்னும் நெருக்கமாகும். அதனால தான் உண்மை சம்பவங்களுக்கான மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்கள் உலகெங்குமே மிகுந்த வசூலை பெறுகின்றன. ஸோ அந்த வகையில் 2015ஆம் ஆண்டு வெளியான இந்த தல்வார் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை விரிவாக பார்க்கலாம். அதற்கு தல்வார் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு சம்பவத்துக்கு அடிப்படையில் இதுக்கு எந்த பேஸில் இந்த கதை உருவாக்கப்பட்டதுன்னா 2008ஆம் ஆண்டு டபுள் மர்டர் கேஸ் என்று இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட இரட்டை கொலை வழக்கு, அதாவது நொய்டாவில் நடந்த இரட்டை கொலை வழக்கை சம்மந்தப்படுத்தி தான் இந்த திரைப்படத்துடைய திரைக்கதையை விஷால் பரத்வாஜ், இயக்குனர், கம்போசர், மியூசிக் கம்போசர் விஷால் பரத்வாஜ் இந்த திரைப்படத்துக்கான திரைக்கதையை எழுதினார். விஷால் பரத்வாஜ் யாருன்னா அது இவங்க இந்த அனுராக் கஷ்யப் இந்த மாதிரி பெரிய குரூப், இதெல்லாம் ஒரு குரூப்பு. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய இண்டிபெண்ட் மூவி மேக்கிங் ரொம்ப ஸ்லோ பட்ஜெட்டில் மாற்று சினிமாவுக்கான பாதைகளை வகுக்கிறவங்க இவங்க அப்படின்னா மிக இல்லை. ஸோ இந்த கதை என்னென்னா, தல்வார் திரைப்படத்துடைய கதை என்னென்னா, 2008ஆம் ஆண்டு நொய்டாவில், தில்லி அருகே உள்ள நொய்டாவில் ஆருஷி அப்படின்ற ஒரு 14 வயது பெண் அதாவது கொலை செய்யப்படுகிறார். சரி, அந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னா, அந்த வீட்டில் வேலை செஞ்ச 45 வயது வேலைக்காரன் தான் அந்த கொலையை செஞ்சுருப்பான் அப்படின்னு நினைக்கும்பொழுது மறுநாள் பார்த்தா அந்த வீட்டோட மொட்டை மாடியில் அவனும் கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றான். ஸோ அந்த ஆருஷியோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேருமே வீட்டில் படுக்கை அறையில் ஏசி பொருத்தப்பட்ட படுக்கை அறையில் படுத்து தூங்குறாங்க. அவன் காலையில் எழுந்து பார்க்குறப்ப பொண்ணு செத்து கிடக்கிறா. அவளுடைய பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சோகத்தில் இருக்கும்பொழுதே மொட்டை மாடியில் அந்த வேலைக்காரனை செத்து போய் கிடக்கிறான். ஸோ அந்த கொலை யார் தான் செஞ்சாங்க அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைத்தாலும் கூட இதற்கு 2013ஆம் ஆண்டு இந்த கொலையை ஆருஷி அம்மா அப்பா 2 பேர் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு இதுக்கு தீர்ப்பு எழுதி இப்போ அவங்க சிறையில் தான் இருக்காங்க அந்த தம்பதிகள். ஆனால் அவங்களுடைய தரப்பு என்னென்னா, நாங்கள் இந்த கொலையை நாங்கள் பண்ணவே இல்லை, நாங்கள் எங்களை நீதி ஏமாற்றி விட்டது அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்னதான் ஆச்சு? எப்பயுமே ஒரு சம்பவத்திற்கு பின் 2 விஷயங்கள், வெவ்வேறு பார்வைகள் இருக்கும். ஒரு சம்பவத்தை 5 பர்செப்ஷனில் அதை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படம் எல்லோருடைய பார்வையிலும் இந்த திரைப்படம் அலசுகிறது. ஆக்சுவலாக அம்மா அப்பா 2 பேரும் ஏசி ரூமில் இருக்காங்க. பொண்ணு 14 வயது பொண்ணு கொலை செய்யப்படுகிறாள். 45 வேலைக்காரனும் கொலை செய்யப்படுகின்றான். இதுக்கு போலீஸ் ஜோடித்த விஷயம் என்னென்னா, 2 பேருக்கும் தகாத உறவு இருக்கிறத அப்பா பார்த்ததுனால கொலை பண்ணிட்டார். டாக்டர் தம்பதிகள் அவங்க 2 பேரும் அதை மறைச்சிட்டாங்க கிளவரா அப்படின்றது இவங்களுடைய வாதம். ஆனால் இந்த திரைப்படம் முதன்முறையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸர்லேருந்து அவங்களாம் எந்த அளவுக்கு அலட்சியமாக நடந்துக்கிட்டாங்க, எப்படிப்பட்ட தடயகத்தெல்லாம் விட்டு போனாங்க அப்படின்றது மிக அழகாக, மிக யதார்த்தமாக இந்த காட்சிகளை மேக்னா குல்சர் டைரக்டர் பதிவு செய்கிறாரு. அதை விட என்ன இதில் ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, மெமரிஸ் ஆஃப் மர்டர் கொரியன் திரைப்படத்தில் கூட இந்த மாதிரி தடயங்கள் அழிக்கப்படும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடக்கிறப்ப அது ரொம்ப முக்கியமான இடம், அதில் வேறு யாரையுமே உள்ளார அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் கூட தடயங்களாக இருக்கும். ஸோ அங்கே கூட ஒரு வயல்வெளியில் நடக்கிறப்போ பசங்களாம் ஓடியாந்து எல்லோரும் அந்த இடத்த தடயங்களாக அழிச்சுவாங்க. ஸோ அதுவே ஏற்கனவே ஒரு மழையில் நாளையில் நடந்த அந்த கொலையை இந்த மாதிரி தடயங்கள் விடுபடுவதன் மூலமாக உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சுருவாங்க. ஸோ இந்த திரைப்படம் மீடியாக்கள் சுவாரஸ்யத்துக்காகவும் ஒரு கிளுகிழுப்பாகவும் எழுதப்பட்டதாகவே, அதாவது அப்படி தான் எல்லாருமே நம்பணும், அவங்க தான் செஞ்சாங்கன்ட்டு. ஆனால் இந்த திரைப்படம் அதாவது ஆருஷியோடைய அப்பா அம்மாவுடைய சைடில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை இந்த திரைப்படம் பேசுகின்றது. அவங்க ஃபாதர் அண்ட் மதர் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய தர்க்க நியாயங்களை இந்த திரைப்படம் அலசுகிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியும். இதில் விஷால் பரத்வாஜுக்கு அவங்க அந்த தல்வாருடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய தகவல்களை அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதும்பொழுது ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க.
இதில் வந்து லீட்ஸ் ரோலில் வந்து சிபிஐ ஆஃபீஸராக வந்து இர்ஃபான் கான் வந்து நடிச்சிருக்காரு. டிஃபன் பாக்ஸில் நடித்தவர், லஞ்ச் பாக்ஸில் நடித்தவர். ஸோ பின்னிருக்கிறாரு. இன்னொன்று இதில் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக வந்து ஒரு காமெடி வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்திய ஜுடிஷியல் விஷயத்தை வந்து நிறைய கேள்விகளை இந்த திரைப்படம் வந்து எழுப்புகின்றது. எந்த அளவுக்கு மிக அலட்சியமாக இந்த நீதித்துறை, இந்திய நீதித்துறை வந்து இயங்குகிறது, அதில் உள்ள போட்டி பொறாமைகள், ரெண்டு பேருடைய ஈகோ கிளாஷுக்கெலாம் வந்து யாரோ ஒரு அப்பாவிகள் வந்து பாதிக்கப்படுவது தான் இந்திய நீதித்துறையில் வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்க மாதிரி. ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இந்த திரைப்படம் வந்து மிக அற்புதமாக எடுத்துக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாத்தை விட அந்த இர்ஃபான் கானும் அவங்களுடைய கோவொர்க்கர் ரெண்டு பேரும் வந்து இந்த கேஸை வந்து சப்மிட் பண்ணிட்டு அவங்களுடைய சீஃப் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிற அந்த காட்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு ஊடகம் போலீஸ் ஜோடித்த ஒரு கிளுகிழுப்பான கதையை எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து பரப்போம் அப்படின்றதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு உதாரணம். இதுக்கு வந்து நிறைய அலிபிகளை வந்து அவங்க அந்த வேலையாட்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை பண்ணாங்கன்றதுக்காக நிறைய சாட்சிகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு இந்த கேஸை வந்து முடிச்சிட்டாங்கன்றது தான் இந்த திரைப்படம் வந்து அப்பா அம்மா சைட்லேயும் இது வந்து பயணிக்கிறது வந்து இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலமின்மை. இந்த திரைப்படத்திற்கு வந்து எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத் தான் பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்திற்கு சினிமோட்டோகிராஃபி வந்து பங்கஜ் குமார். இந்த திரைப்படத்தில் மியூசிக் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் விஷால் பாரதிராஜா இதுக்கு வந்து பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குறவங்க வந்து அவசியம் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்பதோடு இந்திய நீதித்துறை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஓட்டைகள் நிறைந்த நீதித்துறை அப்படின்றது வந்து, அது மட்டும் இல்லை, நம்ம பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கிற சிபிஐலாம் கூட வந்து போட்டி பொறாமையினுடைய அதிகாரிகள் உள்ளடக்கிய காரணத்தினால் தர்மம் வெல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்து முடிக்கப்படுது. அதைவிட இந்த திரைப்படத்தினுடைய முடிவிலே அந்த பொண்ணு அப்பா ரெண்டு பேருமே வந்து அந்யோன்யமாக விளையாடுகிற காட்சிகள், அதெல்லாம் வந்து மனதை வந்து நிகழ வைக்கிற ஒரு விஷயமாக இந்த திரைப்படம் வந்து முன்வைக்கின்றது. ஒரு ஒரு படம் முடியும் பொழுது இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றப்போ ஒரு கனத்த இதயத்தை வந்து இந்த திரைப்படம் ஏற்படுத்த தயங்குவதில்லை. வேலைக்காரன் தான் கொலையாளி அப்படின்றப்ப அன்னைக்கு மாடியிலே ஒருத்தன் வந்து அவன் வந்து எங்கன்றப்ப அந்த வீடை சுற்றியும் வந்து செக் பண்ணுவானோ இல்லையா, அந்த வீடு மேலே இருக்கிற தண்ணி டேங்க்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு போலீஸ் வந்து செக் பண்ணணுன்னா அந்த ஒரு பேசிக் சென்ஸு கூட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இல்லைன்றதும், அவருக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு எச்சி போகுது வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு குதப்பிக்கிட்டு மிக அலட்சியமாக அந்த கேஸை அணுகிறதும் மிக அற்புதமான காட்சிகளாக வடிவமைச்சிருக்காங்க. மிக முக்கியமாக அந்த போலீஸ்காரர் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இர்ஃபான் கான் விசாரிக்கிறப்ப சொல்லுவார், என் சைடில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா எனக்கு நிறைய ப்ரெஷர்ஸ், அதனால தான் நான் வந்து இது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து இப்படி நடந்துக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் கூடயே இருந்த ஒரு ஆள் வந்து ப்ரமோஷனுக்காக, சிபிஐயில் வந்து ப்ரமோஷனுக்காக அவன் வந்து அப்படியே பச்சொந்தியாக மாறுறது வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு வெறுப்பு வருது. இது வந்து உண்மை சம்பவம் உங்களுடைய தொகுப்பாக இருந்தாலும் கூட உண்மை சுடும் அப்படின்றத வந்து இந்த திரைப்படம் வந்து நிறைய இடங்களில் வந்து அது தெரிவிக்கும் பொழுது இந்தியா அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் கூட வந்து நீதியை வந்து நம்மளால் இந்த 60 ஆண்டு சுதந்திரம் பெற்ற 60 ஆண்டு காலம் ஆகியும் கூட இன்னும் அதே அலட்சிய மனோபாவத்தோடு ஒரு காவல்துறையும் சரி, நீதித்துறையும் சரி, அதுக்கு வந்து ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற சிபிஐ போன்ற துறைகளும் சரி, எந்த அளவுக்கு வந்து ஓட்டைகள் நிறைந்த இடமாக இது வந்து இருக்குது அப்படின்றது வந்து மிக அழகாக இதில் சொன்னது வந்து நிகழ்ச்சியான விஷயம். இதுக்கு வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து நிறைய பாராட்டுகள். ஏன்னா இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு கொலை வழக்கு இது. ஸோ இந்த படத்துக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து கிரிட்டிக்ஸ் சைட்லேருந்து ரொம்ப நல்லா வந்து அது எல்லாருமே கிரிட்டிக்ஸ் சைடில் என்ன சொன்னாங்கன்னா, இது அப்பா அம்மா தான் குற்றவாளி என்று நம்பப்படும் பொழுது ஒட்டுமொத்த மீடியாக்களால் ஒரு கிளிவிழ்ப்பு கதையாக எழுதப்பட்டு நம்பப்பட்டு வைத்தாலும் கூட அவங்க அப்பா அம்மா சைட்லேயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது இந்த திரைப்படம் வந்து ஆழமாகவே வலியுறுத்துன்னு சொல்ல முடியும். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸர்ஸ் மட்டும் ஒழுங்காக நடந்திருந்தாங்கன்னா
உண்மையான குற்றவாளிகள், அதாவது இந்த கேஸு இவன் தப்பு பண்ணால் இவன் தண்டனை அனுப்பிச்சிட்டாயா அப்படின்ற ஒரு மனநிறைவோடு நம்மளுக்கு போயிருக்கோம். அந்த முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண 2 ஆஃபீஸர்ஸ் சொதப்பினால ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் திசை திருப்பப்பட்டு குற்றவாளிகள் ஃப்ரீயாக இருக்கிறாங்களா, இல்லை உண்மையாலுமே இவங்க தான் குற்றம் செஞ்சாங்களா, இல்லை அவங்க தான் குற்றம் செஞ்சாங்களான்ற மாதிரி ஒரு ஆசோலேஷன் மைண்டோடையும் ஒரு அலைபாயும் மனோபாவத்தோடும் இந்த திரைப்படத்தை நம்ம அணுகுவதும், இந்த உண்மையை நம்ம அணுகுவதும் தான் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்த வெற்றின்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அப்பா அம்மா சைடை யாருமே யோசிக்காத அளவுக்கு இருக்கும்பொழுது அவங்க சைட்லேயும் இந்த திரைப்படம் பேசுது. ஒரு திரைப்படம் என்பது இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். சரி தவறு என்பதை விட, பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை விட, ஒரு கலைஞனுக்கு அவனுடைய பக்கத்து நியாயத்தையும் அவனுடைய பார்வையையும் வெளிப்படுத்துவது தான் ஒரு கலைக்கு அழகு. அதை மிக அழகாகவே மேக்னா குல்சர் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் அவசியம் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பு 5க்கு 3.5. இர்ஃபான் கானுடைய நடிப்பை நிச்சயம் இந்த படத்தில் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். பிகுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு அண்டர்பிளே ரோல் இது. இந்த திரைப்படத்தை அவசியம் பாருங்கள். இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். அப்புறம் லைக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு தளம் இருக்கின்றது என்பதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு, சுவாரஸ்யமான திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.